சாவித்ரி ஈஸ்வரி முகத்துல கரிய பூசி சீக்கிரமாவே சேது தமிழ்ச்செல்வியை ஏத்துக்கிட்டா நல்லா இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ராஜாங்கத்தோட மொத்த குடும்பமும் இங்க ஆண்டிச்சாமி வீட்ல இருந்து நேரா மதுரைக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததும் அங்க வந்த அப்பத்தாவுமே, அடியே சாவித்ரி, நீ இனிமே இந்த மாதிரி கேடு கெட்ட வேலையை பண்ணாத. சாமிக்கு வேண்டிக்கிட்டு நல்லது மட்டும்தான் நினைக்கணும். அதை விட்டுட்டு தமிழ்ச்செல்வி மொய் விருந்து நடத்துறான்னு சொல்லிட்டு நீ வேணுமனே வீம்புக்குன்னு கடா விருந்து ஏற்பாடு பண்ணல. அதனாலதான் நாங்க எல்லாரும் அத்தனை ஊர் மக்கள் முன்னாடி அவமானப்பட்டதுதான் மிச்சம். பேசாம இங்கே இருந்திருக்கலாம் ராஜாங்கம். இவளுக்கு என்ன சொன்னாலும் புத்தி வராது. இவ எதுக்காக தான் இந்த புத்தியை வச்சுக்கிட்டு இப்படி இருக்கானும் தெரியல அப்படின்னு அப்பத்தாவுமே ரொம்ப புலம்பிக்கிட்டு இருக்க. உடனே சாவித்திரி இருந்துக்கிட்டு, அம்மா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. யார் மொய் விருந்து நடத்துனா என்ன, நடத்தலைன்னா என்ன, எனக்கு அண்ணன் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நான் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டேன். என்னவோ கடா தலையாட்டல, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அப்பத்தாவும் சாவித்திரியும் மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. அங்க இருந்த ராஜாங்கமுமே, சரி சரி, எல்லாம் முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. இனிமேல எதுக்காக அந்த பேச்சை இன்னும் வளர்த்துக்கிட்டே போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? பேசாம போய் அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருங்க. ஏன் சன்னாசி, தலைவர் ஊருக்கு வரதா சொல்லியிருந்தார்ல? ஆமாண்ணே, வர 8ஆம் தேதி வரதா சொல்லியிருந்தாரு அப்படின்னு ராஜாங்கமும் சன்னாசியும் பேசிக்கிட்டு இருந்த நேரம் இன்னொரு பக்கம் அங்க சித்ராவும் ஈஸ்வரியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆமா, என்னம்மா இது, இங்க என்னதான் நடக்குது? அந்த தமிழ்ச்செல்வியோட மொய் விருந்த கெடுக்கணும்னு சாவித்ரி அத்தையும் ஏதேதோ திட்டம் போடுச்சு. கடைசியில எதுவுமே நடக்கல. இப்போ அடுத்து என்னதாம்மா பண்ண போற அப்படின்னு இங்க சித்ரா பேசிக்கிட்டு இருக்க. உடனே ஈஸ்வரி இருந்துகிட்டு, அடியே சித்ரா, எல்லா திட்டத்தையும் நான் முன்னாடியே போட்டுட்டேன், நீ பேசாம வேடிக்கை மட்டும் பாரு அப்படின்னு சொன்ன ஈஸ்வரி இங்க ராஜாங்கத்துக்கிட்ட, ஏமாமா, நான் தான் ஏற்கனவே பேசியிருந்தனே, சேதுவுக்கு அவனோட வாழ்க்கையை பத்தி யாராவது இந்த வீட்டுல யோசிக்கிறீங்களா? ஏதோ கடா விருந்து அந்த விருந்துன்னு சொல்லி எல்லாமே முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இனிமேலாவது சேதுவோட வாழ்க்கையை பத்தி நீங்க கொஞ்சமாவது யோசிங்க. அதை விட்டுட்டு அதை பத்தி எதுவுமே பேசாம நீங்க பாட்டுக்குன்னு கட்சி மீட்டிங் அது இதுன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க. என்ன சேது, உன் வாழ்க்கையில தமிழ்ச்செல்வியை நீ ஏத்துக்க தானே போற அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, அங்க இருந்த சேதுவுமே, இல்ல, என்னால அந்த தமிழ்ச்செல்வியை என் வாழ்க்கையில ஏத்துக்கவே முடியாது. அவளை என் மனசுல இருந்து தூக்கி போட்டுட்டேன். இனி அவன் என் வாழ்க்கையில கிடையவே கிடையாது அப்படின்னு கோபத்தோட சேதுவுமே சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் என்ன மாமா, அதான் சேதுவே தமிழ்ச்செல்வி கூட சேர்ந்து வாழ முடியாது, விருப்பமே இல்லைன்னு சொல்றான். அப்போ சேதுவை இப்படியேவும் நம்மளால விட முடியாது. பாவம், சின்ன வயசு. இந்த வயசுல இவனுக்கு இப்படி ஒரு தலையெழுத்து இருக்கு. அதை நாம தான் மாத்தி எழுதணும். அதனால நீங்க கூட சொல்லியிருந்தீங்களே, சேதுவுக்கு வேற ஒரு கல்யாணத்தை பண்ணணும், தமிழ்ச்செல்விக்கு விவாகரத்து கொடுக்கணும்னு. அதை பத்தி பேசுங்க. சேதுவை இப்படியே விட்டா குடிச்சு குடிச்சு அவன் வாழ்க்கையை கெடுத்துப்பான். இந்த வீட்டுல சேதுவை பத்தி யோசிக்க யாருமே கிடையாது. அதனாலதான் சேது மேல இருக்க அக்கறையினால நானும் பேசிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சமாவது காதை கொடுத்து அந்த வேலையை பண்ணுங்க அப்படின்னு ஈஸ்வரி சொல்லிக்கிட்டு இருக்க. அங்க இருந்த தாமரையுமே இங்க, அம்மா என்னம்மா, ஈஸ்வரி சித்தி ஏதோ கல்யாணம் அது இதுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க, நீ இதான் சாக்குன்னு சொல்லிட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லுமா சேது மாமாவை அப்படின்னு தாமரை சொன்னதும் உடனே சாவித்திரி இருந்துக்கிட்டு, அடியே பேசாம இருடி, நான் மட்டும் இப்ப பேசுனேன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் மறுபடியும் நாம இந்த வீட்டில் இருக்க மாட்டோம், வெளியே இருக்கு பாரு, அந்த கொட்டாயில தான் இருப்போம். நமக்குன்னு ஒரு நல்ல நேரம் கிடைக்கும்டி, அப்ப வச்சு பேசிக்கலாம். அதை விட்டுட்டு இப்போ போய் பேசு அது இதுன்னு வேணாண்டி, பேசாம வேடிக்கை மட்டும் பார்ப்போம். உடனே அங்க இருந்த ராஜாங்கமும் இங்க ஈஸ்வரி சொன்னதை கேட்டதும், என்ன சேது, உன் மனசுல நீ உறுதியா இருக்கியா? தமிழ்ச்செல்வி உன் வாழ்க்கையில வேண்டாவா? நீ எதுக்கா இருந்தாலும் ஒன்னுத்துக்கு பல தடவை யோசிச்சு முடிவை சொல்லு. இல்லப்பா, நான் முடிவு எடுத்தது தான். என்னையும் என் குடும்பத்தையும் ஏமாத்தின அந்த தமிழ்ச்செல்வி கூட என்னால வாழ முடியாது. இதுக்கு மேலேயும் மறுபடியும் அவ கூட சேர்ந்து வாழுன்னு என்னை யாரும் கட்டாயப்படுத்தாதீங்க. நான் தான் சொல்லியிருந்தேன்ல, அவளுக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டு அடுத்த வேலையை பார்க்கலான்னு சொல்லிட்டு. நீங்க சொல்லியிருந்தீங்களப்பா வக்கீலை பார்க்கணுன்னு. நாளைக்கே போய் நாம வக்கீலை பார்த்து அந்த தமிழ்ச்செல்விக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டு வரலாம் அப்படின்னு இங்க சேதுவுமே சொல்லிடுறாரு. அங்க பேசிக்கிட்டு இருந்த எல்லாத்தையும் அப்பத்தாவும் மோகனாவுமே ரொம்ப கலங்கிய கண்களோட, ஏயா சேது இப்படி பண்ற? இப்ப தமிழ்ச்செல்வி வெறும் வயிறுல இல்லப்பா, அவ புள்ளத்தாச்சி. அவளோட வயித்துல உன்னோட குழந்தை வளர்ந்துகிட்டு இருக்கு. அதை கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்காம எதுக்காக விவாகரத்து அது இதுன்னு பேசிக்கிட்டு இருக்க? வேணாம் சேது, இது தப்பான முடிவு அப்படின்னு அப்பத்தாவும் மோகனாவும் சொல்ல, இங்க பாரு அப்பத்தா, தேவையில்லாத என் வாழ்க்கையில நீ அதை சொல்றேன் இதை சொல்றேன்னு வந்து எனக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காத. எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. நீ கூட ஏற்கனவே என்கிட்ட சொன்னல, தமிழ்ச்செல்வி கர்ப்பமா இருக்கா, அவகிட்ட நெருங்காதன்னு.
அப்படி நான் நெருங்கவே இல்லை. அப்படி இருக்கும்போது அவளோட வயித்துல என் குழந்தை எப்படி வளரும்? இத்தனை பேர் முன்னாடி நானும் சொல்லக்கூடாதுன்னு தான் பார்த்தேன். ஆனா நீங்க எல்லாரும் என்ன ஒரே கட்டாயப்படுத்துறதுனால சொல்ல வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் அவ வயித்துல வளர்ற குழந்தை என்னோட இதே கிடையாது. ஏயா சேது, நீ பேசுறது தப்புயா. தமிழ்ச்செல்வி உத்தமி. அவ உனக்கு மட்டும்தான் பொண்டாட்டி. ஏதோ இருக்க கோவத்தினால தமிழ்ச்செல்வியோட வயித்துல வளர்ற குழந்தைய பத்தி நீ தப்பா பேசாத. தமிழ்ச்செல்வி நல்லவ, அவ பத்தினி. அவளை பத்தி நீ சீக்கிரமாவே புரிஞ்சுப்ப அப்படின்னு இங்க அப்பத்தாவுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சேது தமிழ்ச்செல்விக்கு விவாகரத்து கொடுக்க போறதா இங்க மோகனாவுமே தமிழ்ச்செல்விக்கு ஃபோன் பண்ணி பேச, இருக்கட்டும் அத்தை, அவர் மனசுல இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாருன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இல்ல தமிழ்ச்செல்வி, கண்டிப்பா நீயும் அதுக்கு சம்மதம் சொல்லவே கூடாது. உன் வயித்துல வளர்ற குழந்தைக்கு சேதுதான் அப்பான்னு நீ கண்டிப்பா நிரூபிக்கணும். அதுதான் உனக்கான சவால். இங்க பாரு, கண்டிப்பா நீ சேது கூட வாழணும். இல்லனா அந்த சாவித்திரியும் தாமரையும் கண்டிப்பா இதுதான் சாக்குன்னு உங்க 2 பேரையும் பிரிச்சாலும் பிரிச்சிடுவாளுங்க. அவளுங்களை பார்த்தாலே எனக்கு அப்படியே பத்திக்கிட்டு வருது. என்னால எதுவுமே பண்ண முடியாத சூழ்நிலையில இருக்கேன் தமிழ். தயவு செஞ்சு உன்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன். உன் வயித்துல வளர்ற குழந்தை சேதுதுன்னு எங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனா சேது நம்ப மாட்டான். கண்டிப்பா நீ சேதுவுக்கு சொல்லி புரிய வை அப்படின்னு மோகனாவுமே இங்க ஃபோன் பண்ணி தமிழ்ச்செல்வி கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. கொஞ்ச நேரத்துல இங்க தமிழ்ச்செல்வியோ ரொம்ப மனசு குழப்பத்தோட, கண்டிப்பா அன்னைக்கு காட்டுக்குள்ள நடந்த விஷயத்த மாமா கிட்ட சொல்லணும். அவருக்கு தெரியாததுனாலதான் என்ன சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அதுவும் இல்லாம கோவத்தினாலதான் அன்னைக்கு ஒயின் ஷாப்ல வச்சு என்னை அவமானப்படுத்தினாரு. அம்மா சொன்ன மாதிரி அவர் கோவமா இல்லாத நேரத்துல நான் பேசினா அவர் கண்டிப்பா புரிஞ்சுப்பாரு. என்னை பிரிஞ்சு போக மாட்டாரு. என் குழந்தைக்கு ஒரு நல்ல அப்பாவா என் மாமா எனக்கு வேணும் அப்படின்னு மனசுக்குள்ளேயுமே தமிழ்ச்செல்வி ஒரு முடிவு எடுத்துக்கிறாங்க. வீமே ரொம்ப சோகத்தோடையும் வருத்தத்தோடையும் யோசனையோடையும் உக்காந்துக்கிட்டு இருந்ததை பார்த்த கருப்பு இருந்துகிட்டு, என்னம்மா தமிழ்ச்செல்வி, அப்படி என்ன ஒரு மிகுந்த யோசனையில இருந்துகிட்டு இருக்க? அண்ணங்கிட்ட எதுவா இருந்தாலும் நீ தயங்காம சொல்லு. அப்படி சொல்லக்கூடாத விஷயம்னா பரவாயில்ல அப்படின்னு கருப்பு கேட்க, உடனே தமிழ்ச்செல்வி இருந்துகிட்டு, உங்ககிட்ட சொல்ல மறைக்காத ஒண்ணுமே கிடையாதுன்னு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் மோகனாத்த ஃபோன் பண்ணியிருந்தாங்க. சேது மாமா எனக்கு விவாகரத்து கொடுக்க போறாராம். அதுக்கு அவர் முழு சம்மதம் சொல்லிட்டாராம் அப்படின்னு ஒரு அதிர்ச்சியான தகவலை கருப்பு கிட்ட சொன்னதும் கருப்புக்குமே ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. நான் கூட இப்படி எதிர்பார்க்கவே இல்லையே. எதுக்காக அந்த முட்டாள் பையன் இவ்வளோ தூரம் போனான்னு எனக்கு தெரியவே இல்லையே. நான் எவ்வளவு சொன்னாலும் அவன் புரிஞ்சுக்கவே மாட்டான் தமிழ். என்னதான் பண்றதுன்னு எனக்குமே குழப்பமா இருக்கு. ஆனா தமிழ், கண்டிப்பா சேது உன்னை விட்டு பிரியவே கூடாது. அப்படி பிரிஞ்சானா அங்க 2 முதலைங்க இருக்காங்க. அந்த 2 முதலைங்களுமே கண்டிப்பா சேதுவை தான் பக்கம் இழுத்துப்பாளுங்க. நான் யார சொல்றேன்னு உனக்கே தெரியும் நினைக்கிறேன். புரியுதுண்ணே, எனக்கு நல்லாவே புரியுது. அந்த தாமரை எப்படா நான் அந்த வீட்டை விட்டு வெளியே போவேன், மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு ஒவ்வொரு நாளும் காத்துக்கிட்டு இருக்கா. அதுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். என் மாமா கிட்ட தனியா கொஞ்ச நேரம் பேசணும். அதுக்கு நீங்க தான் ஏதாவது ஒரு வழி பண்ணணும். என்ன தமிழ் சொல்ற? நான் வழி பண்ணணுமா? எப்படி என்னால? கண்டிப்பா அவன் என்கிட்ட சண்டை போட்டிருக்கான். நான் என்ன சொன்னாலும் என்னை பார்க்க வரமாட்டான். அண்ணே, ஏதாவது ஒரு யோசிச்சு பாருங்கண்ணே, கண்டிப்பா ஒரு வழி கிடைக்கும் அப்படின்னு எங்க தமிழ்ச்செல்வியோ ரொம்பவுமே கெஞ்சிக்கிட்டு இருக்க. சரி தமிழ், கண்டிப்பா நான் சேதுவை ஏதாவது ஒரு திட்டம் போட்டு அவனை வர வைக்கிறேன். நீ முடிஞ்ச வரைக்கும் அவன்கிட்ட பேசு, அவனுக்கு புரிய வை. ஆனா எக்காரணத்தை கொண்டோ 2 பேரும் சண்டை போட்டுக்காதீங்க, பிரிஞ்சிடாதீங்க, உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன் அப்படின்னு கருப்புமே சொல்லிட்டு மறுநாள் இங்க எப்படியோ சேதுவையும் தனிமையில காட்டு பக்கமா வர வச்சிடுறாரு. வந்த சேதுவோ, எதுக்காக இப்போ நீ என்னை இங்க வர வச்சிருக்க? நான் கிளம்புறேன் அப்படின்னு சேது சொல்ல, இங்க பாரு மாப்பிள்ள, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் தான் உன்னை இங்க வர வச்சிருக்கேன். தமிழ்ச்செல்வி இங்க வாமா அப்படின்னு கருப்பு தமிழ்ச்செல்வியை கூப்பிட்டதும் தமிழுமே அங்க வர்றதை பார்த்ததும் அங்க இருந்த சேதுவுக்கோ பயங்கர கோவம் வந்து, மாமா இதுக்கு தான் என்னை இங்க வர சொன்னியா? இவளை பார்த்தாலே எனக்கு பிடிக்கலன்னு எத்தனை தடவை சொல்றது? மாப்பிள்ள, கொஞ்சம் நான் சொல்றதை கேளு மாப்பிள்ள. உன்கிட்ட ஏதோ தமிழ்ச்செல்வி பேசணும்னு சொல்றா. அவ பேசுறத கொஞ்சமாவது காது கொடுத்து கேளு. இல்ல மாமா, கண்டிப்பா இவகிட்ட நான் பேசவே மாட்டேன். இவளுக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல விவாகரத்து நோட்டீஸ் வரும். எனக்கு கையெழுத்தை போட்டு மட்டும் அனுப்ப சொல்லுங்க. இவளை என் வாழ்க்கையிலிருந்தே தலை முழுக்க போறேன் அப்படின்னு சேது சொல்ல, உடனே தமிழ்ச்செல்வி இருந்துகிட்டு, எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். நீங்க எனக்கு விவாகரத்து கொடுக்க போறதும் தெரியும். என்னை விட்டு பிரிய நீங்க முடிவு எடுத்துட்டதும் தெரியும்.
ஏமாமா, என்ன நீங்க உயிருக்குயிரா காதலிச்சுதானே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. அப்படி இருக்கும்போது என் மேல நீங்க எப்படி சந்தேகப்படுவீங்க? அது எப்படி மாமா? உங்களை விட்டுட்டு நான் வேற யார் கூடனா போயிடுவேன்னு நீங்க எப்படி நினைச்சீங்க? தப்பு தான் மாமா, என் மேலேயும் தப்பு இருக்கு. என்னதான் இருந்தாலும் புருஷன்கிட்ட தாம் பொண்டாட்டி மாசமா இருக்கிறத மறைச்சிருக்க கூடாது. அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. என்ன பண்றது, என்னுடைய சூழ்நிலை. எத்தனையோ தடவை நான் உங்ககிட்ட வந்து உண்மையை சொல்லலான்னு ஒவ்வொரு தடவையும் வருவேன். ஆனா ஏதோ ஒன்று கடவுளால எனக்கு தள்ளி போட்டுக்கிட்டே போகுது. அது இதுதான் முடிவு போல. உங்களை பிரியணும்னு இருக்கு போல. மன்னிச்சிருங்க மாமா, நான் பண்ணது தப்பு தான். ஆனாலும் இந்த சூழ்நிலையில உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும். நீங்க என்ன நினைச்சீங்களோ அது தப்பு மாமா அப்படின்னு தமிழ்ச்செல்வி என்ன சொல்லி புரிய வச்சாலும் இங்க சேதுவுமே உன் வயித்துல வளர்ற குழந்தை என்னோட இது கிடையாதுன்னு தன்னோட முடிவுலையும் உறுதியா இருந்துகிட்டு இருக்காரு. உடனே தமிழ்ச்செல்வி இருந்துகிட்டு, மாமா, என் வயித்துல வளர்ற குழந்தை உங்களோட இதுதான். அதுக்கான சாட்சிய நான் இப்ப சொல்றேன். மாமா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நாம எல்லாரும் குடும்பத்தோட கொடைக்கானல் போயிருந்தோமே. அப்போ கூட நீங்க காட்டுக்குள்ள போய் ஏதோ மந்திர பூவை பறிக்கணும்னு சொல்லிட்டு போயிருந்தீங்களே. நான் கூட உங்களை தேடி வந்தனே. அப்போ பசிக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு மரத்துல இருந்து நாம பழத்தை பறிச்சு சாப்பிட்டோமே, அந்த குழிக்குள்ள உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு தமிழ்ச்செல்வி ஞாபகப்படுத்த அந்த நேரம் சேதுவுக்குமே அது எல்லாமே ஞாபகம் வருது. ஆமா, இப்போ அதுக்கு என்ன சொல்ல வர? என்னை காப்பாத்திட்டேன்னு சொல்லி காட்டுறியா, குத்தி காட்டுறியா அப்படின்னு சேது கோவப்பட, மாமா, நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்க. சொல்லு மாமா. அன்னைக்கு நாம 2 பேருமே பசியினால அந்த பழத்தை சாப்பிட்டோம். சாப்பிட்ட கொஞ்ச நேரத்துல நீங்க ஒரு மாதிரி என்ன தீண்ட ஆரம்பிச்சிட்டீங்க. நானும் சரின்னு சொல்லிட்டு உங்களுக்காக நாம 2 பேரும் அங்கதான் மாமா ஒன்று சேர்ந்துட்டோம். ஆனா உங்களுக்கு அது சுயநினைவு இல்லை, எனக்கு ஞாபகம் இருந்துச்சு. அதனால தான் மாமா இன்னைக்கு நான் கரு உண்டாகி உங்க குழந்தைய என் வயிற்றுல சுமந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு எங்க தமிழ்ச்செல்வி சொல்ல அங்க சேதுவுக்குமே எல்லாமே ஞாபகம் வர ஆரம்பிக்குது. இப்ப சொல்லுங்க மாமா, அன்னைக்கு நீங்க தொட்டதுனால தானே இன்னைக்கு என் வயிற்றுல குழந்தை உண்டாகிருக்கு. அதை நீங்க ஏன் மாமா புரிஞ்சுக்க மாட்டீங்க? அது மட்டும் இல்லை, நீங்களே யோசிச்சு பாருங்க. அன்னைக்கு அந்த மந்திர பூவை பறிச்சுக்கிட்டு வந்து கோவில்ல விளக்கேற்றும் போது கூட கோவில்ல விளக்கு எரிஞ்சுது. அதெல்லாம் ஏன்? என் வயிற்றுல உங்க குழந்தை வளரும் மாமா. அந்த நம்பிக்கையில தான் கடவுள் நம்ம 2 பேரையும் அந்த காட்டுக்குள்ள ஒன்று சேர்த்திருக்காரு. நான் இம்புட்டு சொல்லியும் உங்களுக்கு என் மேல நம்பிக்கை வரலனா இப்ப கூட சொல்லுங்க, நாம 2 பேரும் போய் ஹாஸ்பிட்டல்ல டிஎன்ஏ டெஸ்ட் எடுப்போம். ஆனா அதை விட ஒரு கேவலமான விஷயம் எதுவுமே கிடையாது மாமா. என் மேல நீங்க நம்பிக்கை வைங்க அப்படின்னு தமிழ்ச்செல்வி ஒன்னு ஒன்னா சொல்லி எல்லாத்தையும் ஞாபகம் படுத்த அங்க இருந்த சேதுவுமே அப்படியே அதிர்ச்சியில ஆடி போய் நின்னுக்கிட்டு இருக்காரு. என்ன மாமா, நான் இம்புட்டு பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்க எதுவுமே பேசாம அமைதியா இருக்கீங்க அப்படின்னு தமிழ்ச்செல்வி சொல்ல, தமிழு, என்னை மன்னிச்சிரு தமிழு. நீ சொல்லும் போதுதான் எனக்கு எல்லாமே ஞாபகம் வருது. ஆமா தமிழு, நாம 2 பேரும் அன்னைக்கு ஒன்னா இருந்தோம் தான். இப்போதான் எனக்கு எல்லாமே ஞாபகம் வருது. என்னை மன்னிச்சிரு தமிழு. நான் ஒரு பாவி. உன்னை நான் சந்தேகப்பட்டே இருக்கக்கூடாது. நான் ஒரு கேவலமானவன் அப்படி இப்படின்னு வந்த கோவத்துக்கு தன்னைத்தானே சேதுவுமே திட்டிக்கிட்டு இருக்க, உடனே அங்க இருந்த தமிழ்ச்செல்வியோ, மாமா, நீங்க கவலைப்படாதீங்க, நான் உங்களை தப்பாவே நினைக்கல. என்ன, அன்னைக்கு நீங்க ஒயின் ஷாப்ல குடிச்சிட்டு இருக்கும்போது நான் வந்து உங்ககிட்ட கர்ப்பமா இருக்கன்ற விஷயத்த சொல்லியிருக்க கூடாது. அதுதான் நான் பண்ண தப்பு. என்ன நீங்க மன்னிச்சிருங்க மாமா. நம்ம குழந்தை வயிற்றுல வளருது மாமா. இனிமே நான் உங்ககிட்ட எந்த ஒரு பொய்யும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு தமிழ்ச்செல்வியோ இங்க மாறி மாறி மன்னிப்பு கேட்க, சேதுவுமே ரொம்ப சந்தோஷத்தோட தமிழ்ச்செல்வியையும் கட்டி பிடிச்சுக்கிட்டு, தமிழு, என்னை மன்னிச்சிரு தமிழு. என்னதான் நடந்திருந்தாலும் நான் உன்னை கேவலமா சந்தேகப்பட்டு இருக்க கூடாது. நான் படுபாவி அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேதுவுமே தன்னைத்தானே அடிச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்காரு. உடனே அங்க வந்த கருப்புமே, என்ன சேது, என் தங்கச்சி அப்படி என்ன சொல்லி உன் மனசை மாத்துச்சு? இப்படி 2 பேரும் இவ்வளோ சந்தோஷமா இருக்கீங்க. சரி சரி, ஏதோ ஒன்று. நல்லபடியா நீங்க 2 பேரும் சேர்ந்து இப்பவே குடும்பத்துக்குள்ள போய் ஒன்று சேருங்க. நீங்க 2 பேரும் சேர்ந்து ஒன்னா வீட்டுக்கு வர்றத பார்த்தா கண்டிப்பா ராஜாங்க மாமாவும் அப்பத்தாவும் எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு இங்க 3 பேருமே சந்தோஷப்பட்டு சிரிச்சுக்கிறாங்க. வா தமிழ், நாம நம்ம வீட்டுக்கு போலாம்.